தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டுக் டுக் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஆரர் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வித்தியாசமான ஸ்கூட்டரை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3 டீனேஜ் பசங்களை காட்டுறாங்க. இந்த பசங்க ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்போ அந்த கேமரா வாங்குறதுக்கான பணத்தை ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் நடத்தி சோ அது மூலமா வரக்கூடிய அந்த ஃபண்டை வச்சு கேமரா வாங்க முடிவு பண்றாங்க. சோ அந்த ப்ராசஸுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது. அப்போ ஒரு 2 வீலரை 3 வீலரா கன்வெர்ட் பண்றாங்க. சோ அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறையில நடந்துக்குது. அதாவது இவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது, ஒரு இடத்துல நிக்க வச்சா இன்னொரு இடத்துல போய் நிக்குது. இப்படி வித்தியாசமான முறையில அந்த வண்டி நடந்துக்குது. ஆரம்பத்துல இவங்க அந்த வண்டியை தெய்வம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ போக போக தான் தெரியுது அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பேய் யாரு, அந்த பேயுடைய பேக் ஸ்டோரி என்ன, அண்ட் டூஸ்ல இருந்து என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபேண்டசி ஆரர் திரைப்படம் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேய் வந்து யாரோ பழி வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம சோ அந்த 3 பேர் மூலமா ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ண முயற்சிக்கும். சோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா எடுத்திருந்தாங்க. அதே போல ஷில்பா அப்படிங்கிறது இந்த குடும்ப பெண் கதாபாத்திரம். சோ அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நீட்டா ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே போல அந்த 3 டீனேஜ் பசங்க இருக்காங்க இல்லையா, ஆரம்பத்துல அவங்க லைஃபை காட்டியிருப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஜாலியா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். மத்தபடி இந்த படத்துல ஏதாவது கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் இல்லைங்க. அதாவது இந்த கதையை நகர்த்தின விதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்கேஜிங்காவே இல்லை. அதாவது சாங் பிளேஸ்மெண்ட் தேவையில்லாத இடத்துல வச்சிருந்தாங்க. ரொமான்டிக் சீன் ஆகட்டும், அதே போல எமோஷனல் காட்சிகள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதே போல திரைக்கதையில சுவாரஸ்யத்தையும் பராமரிப்பும் கொஞ்சம் கூட்டிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் மொத்தத்துல ஓடிடியில ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 2.9. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.